ஆமா, இப்ப சிலமலை நடுக்காலனில இப்போ ஒரு மொட்டை கிணறு வந்து பல வருஷமா உள்ள தண்ணி இல்லாம இருக்கு. அதை மூட சொல்லி கோரிக்கை வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி தகவல் நமக்கு நாம் தமிழர் கட்சி மூலமா கிடைச்சது. இப்போ அதை வந்து இங்க பார்க்க வர்றப்ப கிணறு அப்படியே தான் இருக்கு. ஆனா ஒரு சின்ன தகரத்தை மட்டும் வச்சு மறைச்சிருக்காங்க. இது என்னம்மா நிலவரம்? அந்த கிணறு எத்தனை நாள் இப்படி இருக்கு? அதோட சூழ்நிலை என்ன? நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? சார், புள்ளக்குட்டிக்கு ஆடு மாடு கோழி குஞ்சு, அதனால இப்ப வந்து பிள்ளை பரபரப்பு இருக்கிறதுனால இந்த கிணறு வந்து மணல் அடிச்சு மூடிதான் விடணும். மூடிதான் விடணும். ஆமா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்களா மூட சொல்லி? சொல்லியிருக்கோம், பல தடவை சொல்லியிருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, இது வர்ற மக்கள் பூரா சொல்லியிருக்கோம். ஆனா அது மூடுறதுக்குள்ள வாய்ப்பே இல்ல. எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இதை? நாங்களும் இந்த 20 வருஷம் சொல்லிட்டு தான் சார். 20 வருஷமா சொல்லிட்டு இருப்பீங்க. இதுக்கு முன்னால கவுன்சிலரா நின்னவங்க யாராச்சும் இதை நான் வந்து மூடுறேன்னு சொன்னாங்களா? மூடுறேன்னு தான் சொன்னாங்க, ஆனா மூடுறத காணோம். போட்டீங்களா அவங்களுக்கு? நாங்க இல்ல, எல்லாருமே இந்த குப்பைக்காக நாங்க இந்த குப்பை போடுறாங்க அப்படிங்கிறதுனால நாங்க மூடத்தான் சொல்றோம் சார். மூடுறதுக்குள்ள வாய்ப்பு இல்ல, வர்றதுக்குள்ள. இதுக்குள்ள எத்தனை பேர் உள்ள விழுந்திருக்காங்க இப்ப வரைக்கும்? இவங்க எத்தனை இதெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. ஆடு மாடு கோழி எல்லாம் உள்ள விழுகுது. ஆடு மாடு கோழி 2 பசங்க விழுந்து தூக்கிட்டாங்க. ஒரு வயசு பையன், நல்ல பையன், இளந்தாரி விழுந்து நிறைய குப்பை இருக்கும், தூக்கிட்டாங்க. வண்டி வந்து ஆளுக்கு வந்து ஏணி வச்சு தூக்கவே முடியல. அங்க கயிறை கட்டி வண்டி வந்து கயிற்ற கட்டி ஏணியை வச்சு அதுக்கு பிறகு 10 ஆளு உள்ள இறங்கி கயிற்ற கட்டி அதுக்கு பிறகு தூக்கினாங்க. அதுக்கு பிறகும் அதை மூடுறதுக்கான நடவடிக்கை எதுவுமே வாய்ப்பு இல்ல. சரி, இப்ப கடைசியா இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம நடுக்காலனில இருந்து ஆறுமுகம் அவர்கள் வந்து நமக்கு தகவல் கொடுத்தாரு. சரிங்களா? இப்ப இதே இடத்துல அங்க பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு. எங்க அந்த இடத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு. ஆனா அங்க பஸ் நிக்குது, ஆனா என்ன பஸ் ஸ்டாண்டு கட்டல. ஏன் தெரியுமா உங்களுக்கு? அங்க கட்சி கொடி இருக்கான், டிஎம்கே கட்சி கொடி இருக்கான். அதை நகர்த்துறது வேணும். வந்து நீங்க பஸ் ஸ்டாண்டு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு சண்டை போட்டு வாங்கி கொடுக்கறது நாம, அதை கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இப்ப இருக்கிறவங்க நம்ம யார்கிட்ட போய் சொல்ற? என்னம்மா தண்ணி அடிச்சு வச்ச உடனே அந்த கிணத்து அடிச்சுட்டு தண்ணியே வரமாட்டாங்க. 2 வாரம் முடிக்கிறது கூட கடுப்பு. ஓட்டு போடுங்க, அது போடுங்கிறாங்களே. ஓட்டு நாங்க எப்படி போடுவா? போனா தண்ணி இது பஞ்சாயத்துல சொல்லணும், வர்றவங்க கிட்ட ஊர்ல சொல்லணும். எங்க ஆபீஸ்காரி 10 வாரம் முடிச்சுக்கிறா. இந்த கண்ணு தெரியாது, கிளடிக்கு 1 ரூபாய் கிடைக்க மாட்டாங்க. ஒண்ணு போடாம இருக்கு. இந்த ஊர்ல என்ன சலுகுப்பா எங்களுக்கு? சரி, உப்பு தண்ணிக்கு ரெடி பண்ணுங்க, டாங்கி இப்போ கட்டுவோம். இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய குழியை வந்து மூடணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஏதாச்சும் இது வரைக்கும் முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க? ஏன்னா இப்போதைக்கு வந்து இருக்கிறவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்க தான் பின்னால நின்று தார் கம்ப வச்சு குத்தி செய்யறோம். செய்யறதையும் கடமைக்கு செஞ்சுட்டு போயிடுறாங்க. பாருங்க, அங்க இருக்க லெட்டின அந்த ரோட்ல கொண்டு போய் கட்டி வச்சுட்டாங்க. எப்படி எங்க இருந்து எங்க போக? எங்களுக்கெல்லாம் லெட்டினே இல்ல. இங்க இருந்தா ஒரு காடு இருக்கு, அந்த காடு இல்லாட்டி மானக்காடு பொம்பளை எல்லாம் ரோட்ல உட்காரணும். ஒரு தண்ணியை போட்டு இப்படி செய்யறாங்க, இப்படி செய்யறாங்க. வயசுல போக முடியாது. ஒரு வகுப்பு புள்ள தாய்ச்சியெல்லாம் போக முடியாது, புள்ள தாய்ச்சியெல்லாம் போக முடியாது. செத்து கிடந்தா கூட வகுத்தால ஒண்ணு கூட அங்க ரோட்டுக்கு தான் போகணும். சரிங்கம்மா, இவ்வளவு ஆதங்கமா சொல்றீங்க. இதெல்லாம் செய்யறது யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓட்டு வாங்குறது வரைக்கும் வேற நான் அது செய்யறேன், ட்ரைனேஜ் கட்டி விடுறேன், இந்த சாக்காடை கட்டி விடுறேன், இந்த அது கட்டி விடுறேன், இது கட்டி விடுறேன், உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன், உங்களுக்கு வேணுமாங்கிற சலுகை, இந்த விதவைகளுக்கெல்லாம் பணம் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், எதுவுமே இல்ல. இந்த ஓட்டு வாங்கி வச்சுட்டு போய் மேல போய் உட்காந்துக்கிறேன். நேத்து முந்தா நேத்து சொன்னாங்களா இத? இது வரலைங்க சார். கடந்த 50 வருஷமா இதே தானே சொல்றாங்க. 50 வருஷம் நாங்க சின்ன பிள்ளைல இருந்து இதைத்தான் சொல்றாங்க, வேற எதுவுமே சொல்லல. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து உங்க கூட நிக்க நாங்க ரெடியா இருக்கோம். எல்லா வருஷமும் 50 வருஷம் 70 வருஷமும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டு பழகிட்டீங்க. நீங்க அதை செய்ய நாங்க நிக்கிறதா? இந்த தடவை உங்கள ஒரு ஆளு கவுன்சிலருக்கு நின்னு நீங்க அதை முடிங்க. நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா உங்க கூட நிக்கிறோம். சரிங்க சார். இந்த ஓட்டு கூட உங்களுக்கு ரெடியா நின்றேன். நீங்க 4 பேருக்கு வாங்கி நீ வாங்கி வச்சுக்கிறேன். எனக்கு 10 ஆள் இருக்காங்க, நான் வாங்கி வச்சுக்கிறேன். எனக்கு கும்பல 100 ஆள் இருக்காங்க, நீ வாங்கி வச்சுக்கிறேன். கும்பல 50 ஆள் இருக்கு, வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த பொம்பளை அப்புறம் சும்மா போக வேண்டிய சார். ஓட்ட பத்தி சொல்லல கூட அங்க 2 பேருக்கு கேட்கல.
ஓட்டு சொல்லலாமா? இதுல ஒரு ஆளு நின்று இந்த கிணத்தை மூடுறதுக்குள்ள நீங்க ஏற்பாடு பண்ணணும். என் கும்பல 10 ஆள் இருக்கு. நான் ஓட்டு வாங்கி தரேன் சார். காசை கூட நீ வச்சுக்கல. என் கும்பல வாங்கி நான் வச்சுக்கிறேன். இது வாங்கி இது வச்சுக்கிறேன். செஞ்சிருக்காரு. அவங்க 5 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறேன். தெளிவான அரசியல் தெரியுதா உங்களுக்கு? காசுதான் பேசுது. போறவங்களுக்கு பணத்தை கொடுத்துடுறாங்க. இத போற நான் ஏற்பாடு இந்த பக்கத்துல போற என் கையில இருக்க வாங்கிக்கிறாங்க. இந்த அப்புறம் சப்புறம் சரி நம்ம ஆளுக்கு அப்படின்ட்டு நம்ம போட்டு விட்டுறோம். அது செய்யறது செய்ய மாட்டேன். அதை செஞ்சிருக்கோம். நான் என்ன செய்யறேன்? பொண்டாட்டிக்குள்ளே காசு வாங்கிக்கிறாங்க. அதுல 5 ரூபாய் கொடுத்துட்டு அமைக்க வச்சுக்கிறாங்க. அதை வாங்கி தர மாட்டாங்க. நான் தானே தருவேன். நீங்க ஓட்டு காசு வாங்குறீங்க? கட்சியில இருந்து நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் வாங்குறீங்க சார்? எங்களுக்கு கொடுக்குறது வேற. மற்ற ஆளுகளுக்கெல்லாம் என்ன சொல்லி தராங்க. அவங்க கொடுக்குற காசு இங்க கொடுக்குறாங்க. இங்கெல்லாம் வாங்க தர மாட்டாங்க ஆளுகளை. இல்ல ஓட்டுக்குன்னு காசு கொடுத்தா வாங்கணுமா? நீங்க முதல்ல வாங்க வேணாம்ல? வாங்க கூடாதுல்ல? வாங்கல சார். வாங்க எங்களுக்கு யாரும் கொடுக்கறது இல்ல. வாங்கிக்கிறாங்க சார். அப்படின்னா விதமா அந்த காசு கொடுத்தாங்க. அதத்தான் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இல்ல அப்படின்னா நீங்க யாருக்கும் சுதந்திரமா ஓட்டு போடலாம்ல? முன்னாடி நின்றுவா வாங்கிடுவாங்க. எங்களுக்கு கொடுக்கறதே இல்ல. வேணாம்மா, அது எனக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 500 ரூபாய். ஒரு ஓட்டு வாங்கணும் வித்தது மாதிரி போனா ஒரு 500 ரூபாய் கொடுப்பானா? அந்த 500 ரூபாய் 5 வருஷத்துக்கு பிரிச்சா எத்தனை ரூபா வருது ஒரு நாளைக்கு? 1 ரூபா கூட வராது. 1 ரூபாய்க்கு கூட வராத ஒரு பொருளுக்கு நீங்க அது வேணும்னு ஏன் வரிசையில் நிக்கணும்? நம்ம அவ்வளவு தரங்கிட்டு போய் நிக்கணும். காசு வாங்க நம்ம உரிமையை கொண்டு தானா போடணும். காசு வாங்காம போடணும். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க ஓட்டு போடுங்க, போடாம போங்க. இங்க எவன் வந்தாலும் செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. நாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி செய்ய வைப்போம். சரிங்க சார். நீங்க வேணா அங்க இருக்கக்கூடிய புது காலனியில பாத்தீங்கன்னா நாங்க லைட்டு போறதுல இருந்து அந்த இப்ப போட்ட சின்ன பாலத்துல இருந்து 2 பஸ் ஸ்டாப் போறதுக்கு வர்றதுக்கு நிறுத்தி வாங்கினது முத கொண்டு பிரச்சனை பண்ணி வாங்கினது நாம தான். போன தடவை கூட 1 மாசத்துக்கு முன்னால குடிக்கிற தண்ணியில உப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி கொடுத்து கூட்டு வச்சது நாங்க தான். நீங்க இருக்கிறவையும் செய்யறது இல்ல. ஏன்னா நீ வந்தும் செய்வியான்னு தயவு செய்து நம்பாதீங்க. நீங்க முழுக்க மாத்தி தான் போடணும். உங்களுக்கு யாரு உங்க பிரச்சனைக்காக நிக்கிறாங்களோ அவங்களுக்குதான் நீங்க உங்க வாக்கு தெரிவிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பம் இந்த இடத்துல நின்று இவ்வளவு விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு. போன தடவை அவங்க அம்மா இங்க கவுன்சிலர் நின்னாங்க. ஏன் அவங்களுக்கு போடல? நீங்க உங்க ஊர் தானே, உங்களுக்காக பிரச்சனைக்கு நிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு அவங்க கவுன்சிலரா இல்லைனாலும் நின்னு செய்யறாங்கல்ல. அப்புறம் அவங்க செய்யாம வேற அடுத்தவங்க செய்யறாங்க. நாங்க போடுறோம் சார். நீங்க அப்படிதான் யோசிக்கணும். ஏன்னா அவன் வாங்கிட்டு அவன் அப்படிதான் இருப்பான். சரிங்களா? இப்ப இந்த கிணத்தை மூடுறது தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கறத நாங்க அடுத்த கலெக்டர் ஆபீஸ் மூலமா போய் கட்சி சார்பா முன்னெடுக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். சரிங்களா?